Hello friends, have a healthy day and welcome to Nutrizone Tamil. Recent daysல அதிகமா பேசப்படுற ஹெல்த் ட்ரிங்க்ல ஒன்னு ஏபிசி ஜூஸ். கொரோனா பரவலுக்கு அப்புறம் இந்த ட்ரிங்க் பத்தி பேசாத ஆளே கிடையாது. அப்படி இந்த ஏபிசி ஜூஸ்ல என்ன இருக்கு? இந்த ஜூஸ் எடுத்துக்கிறதால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ 10 பாயிண்ட்ஸ்ல பார்க்கலாம். இதை தொடர்ந்து இந்த ஜூஸ்னால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, யாரெல்லாம் இந்த ஜூஸை எடுத்துக்கலாம், என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிசி ஜூஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் பத்தி சர்ச் பண்ணும்போது ஒரு ஜூஸ்ல எப்படி இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ரியலி ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தது. ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட்னு 3 முக்கிய இன்கிரீடியன்ட்ஸ் கொண்டு தயாரிக்கப்படுறதால இது ஏபிசி ஜூஸ்னு சொல்றோம். முதலா சைனீஸ் டாக்டர்ஸ்னால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜூஸ் மிராக்கிள் ட்ரிங்க்ஸ்னு அழைக்கப்படுது. ஓகே, இதோட பெனிஃபிட்ஸா ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. பெனிஃபிட் நம்பர் 1, நம்மள பொறுத்தவரை ஏபிசி ஜூஸ்ங்கிறது ஆப்பிள், பீட்ரூட் மற்றும் கேரட்டோட கலவை. ஆனா இதுக்குள்ள இருக்கிற நன்மைகளோ எண்ணில் அடங்காதது. உதாரணமா விட்டமின் ஏ, B1, B2, B6, C, E மற்றும் Kன்னு பல விட்டமின்களையும், ஃபோலேட், ஜிங்க், காப்பர், அயன், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், நயாசின், சோடியம் மற்றும் மேங்கனீஸ்னு பல மினரல்ஸையும் உள்ளடக்கி இருப்பதால நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற தன்மையை உருவாக்கி ஆரோக்கியத்துக்கு பெரிதும் உதவியா இருக்கு. பெனிஃபிட் நம்பர் 2, விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், சி, இ மற்றும் கேன்னு முக்கியமான விட்டமின்களை இந்த ஜூஸ் மூலமா எடுத்துக்கிறதால நம்மளோட ஆக்சுவல் ஏஜை விட இளமையா ஃபீல் பண்ண வைக்குது. அதோட நம்ம உடம்புக்கு இருக்கிற முக்கியமான உறுப்புகளை புத்துயிர் பெறவும் உதவுது. பெனிஃபிட் நம்பர் 3, ஸ்கின் டோனை மேம்படுத்தணும்னு நினைக்காத ஆளே கிடையாது. ஆனா உண்மையிலேயே நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணணும்ங்கிறது கம்ப்ளீட் மித், அதாவது நடக்காத ஒண்ணு. பட் ஸ்கின் மேல இருக்கிற டெட் செல்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸ ரிமூவ் பண்ணி உள்ள ஒளிஞ்சிருக்கிற உங்களோட உண்மையான ஸ்கின் டோனை வெளியே கொண்டு வந்து அந்த டோனை மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் உங்களோட அதிகபட்ச டோனா இருக்க முடியும். இந்த ஏபிசி ட்ரிங்கை தொடர்ந்து குடிக்கிறது மூலமா முகப்பரு, கருப்புள்ளிகள் மற்றும் தழும்புகளை உருவாக்குற டாக்ஸின்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை வெளியேற்ற உதவுது. இதன் மூலமா நம்ம ஃபேஸ்க்கு ஹெல்தி க்ளோவை திரும்ப கொண்டு வந்து நேச்சுரலி ஹெல்தி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண பெரிதும் உதவியா இருக்கு. பெனிஃபிட் நம்பர் 4, கண்களுக்கு கீழே இருக்கிற சிலிரியான்ற மசில் தான் ரொம்ப சென்சிட்டிவ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மசில் ஒவ்வொரு நாளும் கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் போன்ஸ் ஓயாம யூஸ் பண்றதுனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் ட்ரைனஸ ஃபேஸ் பண்ணுதுன்னு கண்டிப்பா கவனிக்க மாட்டோம். நம்ம கவனக்குறைவுனால ரிங்கிள்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், ஐ பெயின்னு ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ண அப்புறம் தான் குறைக்கணும்னு சொல்யூஷன் சர்ச் பண்ணுவோம். இந்த மிராக்கிள் ட்ரிங்க்ல இருக்கிற விட்டமின் ஏ சிலிரியா மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி ரிங்கிள்ஸ் அண்ட் ட்ரைனஸ் வரவிடாம தடுக்குது. மேலும் நம்ம ஐலைன்ஸோட குவிய நீளத்தை அதிகரிச்சு பார்வையை பராமரிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பெனிஃபிட் நம்பர் 5, இந்த நியூட்ரிஷன் ரிச் ட்ரிங்கை கண்டினியூஸா குடிக்கிறதுனால நர்வ் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இது மூலமா உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்குது மற்றும் அட்டென்ஷன் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்றது மூலமா கவனச்சிதறல் இல்லாத ஃபாஸ்ட் திங்கரா செயல்பட முடியும். பெனிஃபிட் நம்பர் 6, நம்ம உடம்புல லிவரோட வேலை புரோட்டீன்ஸை ப்ராசஸ் பண்ணி நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதயத்தோட வேலை பிளட் பம்ப் பண்ணி உடம்பு பூரா ஸ்ப்ரெட் பண்றது. கிட்னியோட வேலை உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் கிளென்ஸ் பண்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் மொத்த உடலையும் பாதுகாக்குது. சோ இந்த ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கிற கடமை நம்மளுக்கு தான். இந்த மிராக்கிள் ட்ரிங்கோட உதவினால நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் கவனிச்சுக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாம். ஆல்பா மற்றும் பீட்டா கேரோட்டின் ஸ்டார் இன்கிரீடியன்ட்ஸை ஃபார்ம் பண்ணி நம்மளோட லிவரை டீடாக்சிஃபை பண்ணுது, பிளட் பிரஷரை மெயின்டைன் பண்ணுது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதோட பாடி ஆக்டிவ் அண்ட் ஃபிட்டா மெயின்டைன் பண்ண உறுதுணையா இருக்கு. மேலும் அல்சர் ஃபார்மேஷன், லிவர் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம்னு எதுவும் பாதிக்காம தடுக்குது. பெனிஃபிட் நம்பர் 7, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியோட நீங்க ஃப்ளூ, காய்ச்சல், அனிமியா மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை எதிர்த்து போராடலாம். சிறந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையையும் ஹீமோகுளோபின் லெவலையும் அதிகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
தொடர்ந்து இந்த ஏபிசி ஜூஸை உட்கொள்வது மூலமா வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை மற்றும் ஹீமோகுளோபின் லெவல இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரிதும் உதவிகரமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மாதவிடாய் வலிய குறைக்க உதவுதுன்னு சொல்லப்படுது. பெனிஃபிட் நம்பர் 8, உயிரணுக்களோட கட்டுப்பாடற்ற வளர்ச்சியினால உருவாகிற நோய் தான் புற்றுநோய். மிராக்கிள் ட்ரிங்க் குடிப்பதனால கேன்சர் கியூர் பண்ண முடியும்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. அப்படி சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி எந்த தியரியும் இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படல. ஆனா புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை குறைக்கிறதுல இந்த ஜூஸ் உதவிகரமா இருக்குன்னு சொல்லப்படுது. கேன்சர்ல ஒருத்தர் எந்த கட்டத்துல இருக்காங்கன்றத பொறுத்துதான் இந்த ஜூஸோட பயனும் அமையும். பெனிஃபிட் நம்பர் 9, வெயிட் லாஸ்க்கு இந்த ஜூஸ் நிஜமாவே ஒர்க் ஆகுதா? ஆமாங்க, முழுக்க முழுக்க உண்மை. இந்த ட்ரிங்க்ல கேலரிஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் தான் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் டயட்ல முக்கியமான பங்கு வகிக்குது. மேலும் இது உடல் எடையை அதிகரிக்க விடாம தடுக்கிறதுல முற்றிலும் பயனுள்ளதா இருக்கு. பிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் எக்ஸசைஸ்னால வரக்கூடிய தசை வலியை நீக்கவும் உதவுது. பெனிஃபிட் நம்பர் 10, நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்கிறது மட்டும் இல்லாம குடல் இயக்கங்களை மோட்டிவேட் பண்றது மூலமா மலச்சிக்கலை தடுக்குது. மேலும் அஜீரணத்தால ஏற்படுற வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுவதோட தொண்டையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் தொற்றுக்கு எதிராக அற்புதமா செயல்படுது. அடுத்ததா ஏபிசி ஜூஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் அளவுக்கு அதிகமா கன்சியூம் பண்ணா பீட்ரூட்ல இருக்கிற ஹையர் லெவல் ஆஃப் ஆக்சிலேட்ஸ்னால கிட்னி ஸ்டோன் ரிஸ்க்ல தள்ளப்படலாம்னு சொல்றாங்க. சோ வாரத்துக்கு 2 முறை மட்டும் குடித்து வரது நல்லது. அடுத்ததா யூரினரி டிஸ்கலரேஷன், அதாவது இரும்பு சத்தோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்றதால யூரினோட கலர் பிங்கிஷ் ரெட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. 2 காய்கறிகள் மற்றும் 1 பழத்தினால செய்யப்படுற ட்ரிங்க்ங்கிறதால மெட்டல் அயனோட அக்யூமுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால லிவர் ஹெவி ஆகி ஸ்டொமக் அப்செட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த ஜூஸ் பிரெக்னன்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல்லா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கர்ப்ப காலத்துல இந்த ஜூஸ் சாப்பிட ஏற்றதாங்க. ஆனா இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால லோ பிளட் பிரஷர் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால வாரத்துக்கு 2 முறை மட்டும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ரேஷியோல இந்த ட்ரிங்க ப்ரிப்பேர் பண்ணலாம்னு செய்முறை தெரிஞ்சுக்கலாம். 1 ஆப்பிள், பாதி பீட்ரூட், 1 கேரட், ஒரு சின்ன பீஸ்ல இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வடிகட்டிட்டு பாதி லெமன் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா 1 ஸ்பூன்ல தேன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வெறும் வயித்துல குடிக்க பழகிக்கலாம். வாரத்துக்கு 2 முறை இந்த ட்ரிங்க குடிச்சிட்டு வந்தா 3 மாசத்துல வித்தியாசத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.